பொங்கல் முடிஞ்சு ஸ்கூல் எல்லாம் திறக்க போகுது. ஒரு இட்லி தான். பட் அது எப்படின்னாக்கா இது வந்து ஒரு பழைய காலத்து ஸ்டைல் தான். இப்போதான் எனக்கு வந்து இந்த ரெசிபி தெரிய வந்தது. இதை வந்து குழந்தைங்களுக்கு அட்ராக்டிவா எப்படி கொடுக்கலாம் அப்படின்றதுதான். அது வந்து ரொம்ப வந்து பெருசா சொல்றதுக்கு இல்ல. ஆனா கொஞ்சம் பெரிய அளவுல ஒரு டேஸ்டியா பார்க்கறதுக்கும் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இட்லி பாத்திரத்துல ஊத்த போறது இல்ல. இதை வந்து நேத்து நான் அரைச்சி வச்ச மாவு, கருப்பு உளுந்து இருக்குல்ல தோல், அதோடய அரைச்சது. அப்புறம் இதுக்கு வந்து ஒரு தக்காளி, ஒரு 4 இட்லி, குட்டியா 4 இட்லி உள்ள பிசுக்கு, ஒரு தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகாய், குட்டி துண்டு இஞ்சி வச்சிருக்கேன், ஒரு 1.5 வெங்காயம் அளவுக்கு வெட்டிக்கிடலாம். புது கத்தி நேற்று சரவணா ஸ்டோர்ல வாங்கினேன். நல்லா இருக்கா? இவ்வளவு இந்த கத்தி நிறைய கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளவு நல்லா அறியுது பாருங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகேவா? செம்மேறி இதுல ஓகே. வந்து ஒரு தக்காளி, 3 கிரீன் சில்லி போடுறேன். இது கொஞ்சம் காரம் தான், அதனால போட்டிருக்கேன். இஞ்சி துண்டு ஒன்று போட்டிருக்கேன். இது வந்து இட்டாலியன்ல வந்து ஷாஷுக்கான்னு சொல்லுவாங்க. நான் போடுற இந்த கிரேவி போட்டு அந்த 4 எக்கு மட்டும் ஊற்றி அவங்க வந்து கொடுப்பாங்க. அது நம்ம இந்தியன் ஸ்டைல்ல பண்ணிடுவோம். இதில் வந்து ஒரு புதுசு எடுத்துக்கிறேன். நம்ம வந்து டவாவை வந்து பற்ற வச்சுக்கலாம். நான் உங்களுக்குலாம் ஒன்று சொல்ல விரும்புறேன். ஏன்னா நான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்றேன். கொஞ்சம் ஒரு 95% கவலைப்படாம இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா சார்லி சாப்ளின் ஒரு மேடையில வந்து ஒரு காமெடி சொன்னாராம். எல்லாரும் சிரிச்சாங்களாம். அப்புறம் ஒரு 1/2 hour கழிச்சு மறுபடியும் இந்த காமெடியை சொன்னாராம். ஒரு பாதி பேர் சிரிச்சாங்களாம். திரும்ப ஒரு அதே காமெடியை இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு சொன்னாராம். அப்ப வந்து ஒரு ஒரு 20-30 பேர் சிரிச்சாங்களாம். திரும்பவும் அந்த காமெடியை கொஞ்சம் நேரம் கழிச்சு சொன்னாராம். அப்ப வந்து ஒரு 4-5 பேர் தான் சிரிச்சாங்களாம். அப்பதான் அவர் கேட்டாராம், அது ஏன் 4-5 தடவை ஒரு காமெடி சொல்லும் போது உங்களுக்கு சிரிப்பு வர மாட்டேங்குதுன்னா, ஏன் இந்த கவலையை மட்டும் 4-5 தடவை 40 தடவை யோசிச்சு யோசிச்சு கவலைப்படுறீங்க அப்படின்னு சொன்னாராம். அது படிச்சதுல இருந்து எனக்கு கொஞ்சம் ஓகே ஃபாலோ பண்ணி பார்ப்போமே அப்படின்னு தோணிடுச்சு. கரெக்டு தானே? ஃபாலோ பண்ணி பார்ப்போமே, ட்ரை பண்ணி பார்ப்போம். வந்தா வரட்டும், வந்தா லாபம் தானே. ஸோ இதுக்கு நான் வந்து நம்ம இந்தியன் ஷாஷுக்காவுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் போல நெய் போட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் எண்ணெய். ஸோ இது வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். டும் டும் டும். இதுல கொஞ்சம் ஜீரா, இல்ல கொஞ்சம் சோம்பும் கூட, கொஞ்சம் எள்ளு, இதை இப்படியே தான் நீங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க வந்து உங்க குழந்தைக்கு எதாவது பிடிக்கும்னா அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கிரேவில வந்து ஏதாவது வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். இல்ல நம்ம அந்த இட்லி ஊத்துறோம்ல, அதுல வந்து கிரேட் பண்ணி கூட அந்த கேப்சிகம், அந்த கேரட் வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி போட்டு பாருங்க. ஏன்னா இந்த 2 நல்லா கிரேட் பண்ணி போடுறதுக்கு வசதியா இருக்கும். சீஸ் சீஸ் போடலாம், சீஸ் போடலாம். அங்கங்க பன்னீர் கூட போடலாம். கொஞ்சம் உதிர்த்தி விட்டு அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம், எம்மையா இருக்கும். அப்புறமா இந்த சீசனிங் கூட நீங்க அந்த இது இருக்குல்ல, ஹெர்ப்ஸ் எல்லாம் போட்டீங்கன்னா இந்த குட்டீஸ் என்ன பண்ணும், அதுதான் ஒரு ஃபுட்டுன்றவங்க. சரி ஓகே, இந்த ஆனியனை சேர்த்துக்கலாம்.
இப்போ இது கூட இந்த தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி வச்சிருக்கோம்ல எழுதிக்கலாம். சாரி, இந்த சக்ஷுகா வந்து சவுத் ஆப்பிரிக்கன் டிஷ், இட்டாலி டிஷ் இல்ல. ஏன்னா நிறைய படிக்கிறனா, படிச்சு படிச்சு இந்த மண்டையில ஏத்தும் போது அது எதையும் எல்லாத்தையும் ஒத்துக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். எல்லாருமே முட்டாள் தான். நான் வந்து ஹெர்ப்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். நான் ஹெர்ப்ஸும் போட போறேன். ஆம், கரம் மசாலாவும் கொஞ்சம் போட போறேன். நான் இப்ப திரும்ப இதை மூடி எடுத்துக்கிறேன். இந்த தக்காளி வந்து பச்சை வாடை போட்டும் அரைச்சி விட்டுருக்கோம்ல, இப்ப நான் வந்து இது கூட ஒரு பிஞ்ச் கரம் மசாலா மட்டும் சேர்த்துக்கிறேன். இது கிட்டத்தட்ட நம்ம சமைச்சு முடிக்க போறோம். ரொம்ப நேரம்லாம் எடுக்காது இது, கொஞ்சம் டைம் தான். ஏன்னா கத்தல சீக்கிரம் பண்ணி கொடுத்துருவோம் குட்டீஸ்க்கு, அதுக்காக கத்துக்கிட்டது இது நானு. ஹெர்ப்ஸ் போட்டதும் அந்த கரம் மசாலாவோட செம்ம வாசடிக்குது. இப்ப வந்து சிம் பண்ணிக்கலாம். கரெக்டா ஒரு 5 நிமிஷம் வேலை தான் இது. இட்லியை மூடி வச்சுட்டு அப்படியே விட்டோம்னா ஒரு 7 நிமிஷத்துல எடுத்துடலாம். ஓகேவா? நாலு இட்லி, 3 தான் சாப்பிடுங்க, இருந்தாலும் 4 ஊத்திக்க. இதை வந்து மூடி வச்சிடும். ஏதாவது சொல்ல வந்தியா? வாங்க பாக்கலாம். நம்ம இந்தியன் ஷக்ஷுக்கா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. மாவு ஒட்டல. நான் மறுபடியும் சொல்லிட்டேன், இது வந்து கருப்பு உளுந்துல அரைச்ச மாவு, அதனால வந்து கலர் உங்களுக்கு அப்படி இருக்கு. அப்படியே அதுவும் தனித்தனியா வரும். தெரியுது உங்களுக்கு? பேக் சைட் பாருங்க. இது எக்ல பண்ணும்போது இன்னும் நல்லா இருக்கும், எம்மியா. சரி, இதை சாப்பிட்டு பத்திரவா. பொய்க்கா சொல்லல, இந்த பேக் சைட்ல உள்ள ஆனியன் வந்து கொஞ்சம் கிறிஸ்பா வேற ஆயிடுச்சு. மசாலாவும் அதே சமயம் இருக்கு. கீயோட ஸ்மெல்ல அந்த இது இருக்குல்ல, போட்டமே ஹெர்ப்ஸ், அதனால வெளில தெரியுது. கண்டிப்பா குட்டீஸ்க்கு பிடிக்கும். செஞ்சு கொடுத்து அசைதுங்க. ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு இட்லி குத்துறவங்களும் இருக்காது. ஷக்ஷுகா. ஓகே, இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.